ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். ஸோ பாரதியார் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், சரிங்களா. ஸோ அதில் பாரதியார் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே தொகுத்து ஒரே வீடியோவில் கொடுத்துருப்பேன், சரிங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாரதியார் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் தொகுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6th புக்கில் இருக்குது. ஸோ காணி நிலம். ஸோ காணி நிலத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இது ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. காணி நிலத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ இந்த காணி நிலத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா பாரதியார் வந்து ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் அவர் வந்து கற்பனையாக சொல்லியிருப்பார், சரிங்களா. ஒரு வீடு இப்படி இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கற்பனை நயம் வாய்ந்த மாதிரி இந்த பாட்டை வந்து படைச்சிருப்பார், சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீச்சும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். ஸோ இந்த பாட்டில் வந்து பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காணி நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நில அளவை குறிக்கும் சொல்லுக்கு தான் என்னன்னு பேருங்கன்னா இந்த காணி நிலம், சரிங்களா. ஸோ இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால இந்த சொற்பொருள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. காணி நிலம்னா என்னதுன்னா நில அளவை குறிக்கும் சொல். ஸோ ஒரு நிலத்தில் வந்து ஒரு நிலம் வாங்கி அந்த நிலம் வந்து அங்கே வந்து வீடு கட்டுறாங்க, சரிங்களா. அந்த வீடு எப்படி இருக்கணும்னா ஒரு அரண்மனை மாதிரி இருக்கணும், சரிங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா என்னது அந்த வீடு ஒரு அரண்மனை மாதிரி இருக்கணும். அந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா தூண்கள் நிறையா இருக்கணும். மாடங்கள்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாளிகைகள், சரி. மாடங்கள்னா அடுக்குகள், சரிங்களா. மாளிகையின் அடுக்குகளுக்கு பேர் தான் மாடங்கள். ஸோ என்னது அந்த மாளிகையில் அடுக்குகள் நிறையா இருக்கணும். அது எப்படின்னா அந்த மாளிகை கலராக நல்ல அழகிய வண்ணத்தில் வந்து நிறம் பூசப்பட்டிருக்கணும்னு சொல்லி அவர் வந்து கற்பனையாக சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இருந்தால் பத்தாது, என்னது அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு கேணி இருக்கணும். உங்கள் படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாளிகைக்கு பக்கத்தில் எப்படி இருக்கணுமா, ஒரு கேணி இருக்கணுமா. அந்த கேணிக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் வந்து ஒரு 10 இருக்கணுமா, சரிங்களா. 10-12 தென்னை மரம் இருக்கணுமா. என்னது அந்த மாளிகைக்கு பக்கத்துலேயே இருக்கணும், பக்கத்துலேயே 10-12 தென்னை மரமும் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த தென்னை மரத்துக்கு மேலே வானத்தில் எப்படின்னா நிலா ஒளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்து சுடர் போல் அந்த தென்னை மரத்தில் வந்து விழணும். ஸோ மாடியிலேருந்து பார்த்தா அந்த நிலா ஒளி நல்லா தெரியணும். அடுத்து பார்த்திங்கன்னா கத்தும் குயிலோசை, சரிங்களா. குயில் வந்து அந்த குயில் கத்துற ஓசை வந்து காதில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார், சரிங்களா. ஸோ காற்று வந்து பார்த்திங்கன்னா வீசும்போது தென்றல் நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் சொல்ல வர்றாரு, சரிங்களா. ஸோ நன்றாய் இளம் தென்றல் வர வேணுன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும். ஸோ பாட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சாலே டைரெக்டாக வந்து நீங்கள் இந்த பாட்டை வாசிக்கும் போதே உங்களுக்கு டைரெக்டாக புரிஞ்சிடும். ஸோ இந்த பாட்டில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு, சரிங்களா. ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள். காணினா என்னதுன்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம். ஸோ அடுத்து பாருங்கள் நூல்வெளி. ஸோ இந்த பாட்டை எழுதியவர் யார், பாரதியார். ஸோ 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதியார் தான், சரிங்களா. என்னது 20ஆம் நூற்றின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவரோட இயற்பெயர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். ஸோ இது ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ பாரதியாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் இவர், சரிங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்.
சிறப்பிக்கப்படுபவர். ஸோ இவர் யார்? எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா இவரோட கவிதை வழியாக விடுதலை உணர்வை வந்து ஊட்டியவர் தான் இவர். சரிங்களா? ஸோ மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் என்னது? மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடுபட்டவர். ஸோ நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவர் எழுதிய நூல்கள் சில அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பாருங்கள். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை வந்து இவர் வந்து இயற்றியுள்ளார். என்னது? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த மாதிரி பாட்டெல்லாம் இவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாட்டு அதாவது இந்த காணி நிலம்ன்றது பார்த்திங்கன்னா எதில் இடம்பெற்றிருக்குன்னா பாரதியார் கவிதை நூல்கள்ன்ற தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? காணி நிலன்றது பாரதியார் கவிதைகள்ன்றதில் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு செயல் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், புக் பேக் பாருங்கள். கிணறு என்பதனை குறிக்கும் சொல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னது? கேணி. சித்தம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம். சித்தம்னா என்னது? உள்ளம். அடுத்து பாருங்கள், மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். என்னது? மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பாருங்கள். நன்மை கூட்டல் மாடங்கள். என்னது? நன்மாடங்களை பிரித்து எழுதுனா நன்மை கூட்டல் மாடங்கள்னு வரும். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்து, அதாவது நிலத்தினிடையே. ஸோ இது எப்படி பிரிக்கலாம்? நிலத்து கூட்டல் இடையே. இப்படி பிரிக்கலாமா? நிலத்தினிடையே, நிலத்து கூட்டல் இடையே. ஸோ அடுத்து பாருங்கள், முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது? முத்து சுடர். என்னது? முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. சரிங்களா? என்னது? நிலா ஒளி. அடுத்து பாருங்கள், முத்து சுடர் போல என்ன வரும்? முத்து சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஸோ பொறுத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை கூட அப்படியே கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த பாட்டு பாருங்கள், தமிழ் மொழி வாழ்த்து. ஸோ அடுத்த பாட்டு என்னது? தமிழ் மொழி வாழ்த்து. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் தான் கவர் ஆகுது. ஸோ பாருங்கள், பாட்டு பாருங்கள். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன் இவங்களோட பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே படிச்சுக்கிறது நல்லது. படிக்க முடியாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 லைன் கடைசி 2 லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள். நிரந்தரம்னா என்னதுன்னா காலம் முழுமையும், வைப்புனா என்னதுன்னா நிலப்பகுதி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள்னு பொருள். சரிங்களா? வன்மொழினா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பழமை துன்பம். ஸோ இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா எக்காலத்துக்கும் நிலை பெற்று வாழ்பவன் சொல்ல வராங்க. சரிங்களா? தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா எக்காலத்துக்கும் நிலை பெற்று வாழ்பவை ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்கிறாங்க. என்னது? ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான மொழி நம்ம தமிழ்மொழி தான். 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்கின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. சரிங்களா? என்னது? 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை இது பரவ செய்து. இது பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா
அந்த ஊரில் மட்டும் இல்லாமல் 7 கடல்களையும் தாண்டி எல்லா ஊர்லேயும் பரவ செய்கிறது தான் நம்ம தமிழ் மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் தமிழ் மொழி ஆகிய தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் இருக்கும். எனது தமிழ் மொழி பார்த்திங்கன்னா உலகம் உள்ள வரையிலும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். ஸோ தமிழ் மொழியை கற்றவங்களுக்கு எனது எங்குமே சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையும். ஸோ பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிரும். தமிழ் மொழி வாழ்கன்னு சொல்லி சொல்ல வர்றாரு. சரிங்களா? தமிழ் மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ் மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் தமிழ் மொழி வளரட்டும்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார். ஸோ நூல்வெளி பாருங்கள். கவிஞர் பாரதியார் பார்த்தீங்கன்னா கவிஞர், எழுத்தாளர், இதழாளர். என்னது? பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ பன்முக ஆற்றல் கூட கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பன்முக ஆற்றலும் படிச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து பாருங்கள், இவர் பார்த்தீங்கன்னா சி. சுப்பிரமணிய பாரதியார். ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். ஸோ சுப்பிரமணிய பாரதியார்னு இவர் சொல்லலாம். ஸோ இவர் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா. ஸோ இவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன? இந்தியா விஜயா. ஸோ இவரோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா என்னது? சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். அதாவது கவிதை நூல்கள் மட்டுமல்லாமல் உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் இவர் எழுதியிருக்கார். ஸோ ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், சந்திரிகையின் கதை, தராசுன்றது என்ன நூலுன்னு கேட்கலாம். கவிதை நூலா, உரைநடை நூலா, இதழா அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, மரம், புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இப்படிலாம் இவரை யார் வர்ணிச்சிருக்கான்னா பாரதிதாசன் வர்ணிச்சிருக்காரு. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? யார் வர்ணிச்சிருக்காரு? பாரதிதாசன் வர்ணிச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இந்த தமிழ் மொழி வாழ்த்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இதுவும் எதில் இடம்பெற்றிருக்குன்னா எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா பாரதியார் கவிதைகள்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே பாக்ஸில் பாருங்கள், செந்தமிழ் அந்தாதி. ஸோ அதே மாதிரி அந்த பாடலுக்கான கருத்தே இதுலேயும் வரும். சரிங்களா? அதே அந்த பாப்பா ரெண்டுமே ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு வரும். ஸோ அப்படி இருக்க பாட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுலேயும் தமிழை பற்றி தான் சொல்லியிருக்காரு, இதுலேயும் தமிழை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா து. அரங்கன். ஸோ இதையும் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்குனல் ஆரம் நீ யாவும் நீயே. ஸோ இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா து. அரங்கன். இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா தமிழை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதையும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், புக் பேக் பாருங்கள். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வைப்பு. வைப்புனா என்னதுன்னா நிலப்பகுதி. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ என்றென்றும் எப்படி பிரிக்கலாம்? என்று கூட்டல் என்றும்னு பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், வானம் அளந்தது. வானம் கூட்டல் அளந்ததுன்னு பிரிக்கலாம். சரிங்களா? அறிந்தது கூட்டல் அனைத்தும். அறிந்ததனைத்தும்னு வருமா? அறிந்ததனைத்தும் இது வரும். சரிங்களா? அறிந்தனைத்தும்னு வராது, அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது? வானம் அறிந்த. ஸோ அவ்வளோதான். அடுத்த பாட்டு பாருங்கள். ஸோ அடுத்த பாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நியூ புக்கில் இருக்கிறது. காற்றே வா. ஸோ காற்றே வாவை எழுதியது யார்? பாரதியார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நுழையும் முன் பாக்ஸ் இருக்கும். இந்த நுழையும் முன்லேயே கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நுழையும் முன்னில் கூட ஒவ்வொரு தடவை கொஷின் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நுழையும் முன் கொடுக்கலான்னு நீங்கள் வேறு மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? நுழையும் முன் இல்லைன்னா நீங்கள் அடுத்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட் நூல்வெளி பாருங்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தீங்கன்னா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் பார்த்தீங்கன்னா எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர்னு சொல்கிறாங்க. என்னது? எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர், கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் என்னது? கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியிருக்காரு. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் இவர் படைச்சிருக்காரு. என்னது காவியங்கள்? என்னது? குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் இவர் படைச்சிருக்காரு. ஸோ இந்த பாடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நீதிகளை படைத்த பாடல். ஸோ இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இவர் எப்படி பாராட்டியிருக்காங்க? பாட்டுக்கொரு புலவன் பாராட்டியிருக்காங்க. இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பாட்டு எதில் இடம்பெற்றிருக்கு? வசன கவிதையில் இடம்பெற்றிருக்கு. எந்த தலைப்பில்னா காற்றுன்ற தலைப்பில் தான் இடம்பெற்றிருக்குது. ஸோ இப்போ பாட்டு பார்க்கலாமா? ஸோ அப்போ இந்த காற்றுன்ற தலைப்பு, இந்த காற்றை வான்ற பாடல் எந்த தலைப்பில் இருக்குன்னா காற்றுன்ற தலைப்பில் இருக்குது. ஸோ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன நூல்னா வசன கவிதை. அடுத்து பாருங்க, காற்றை வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு வானத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. ஸோ காற்றை தான் அவர் வான்னு கூப்பிடுறாரு. அது எப்படி வரணுமா? அதாவது மகரந்த தூளை, அதாவது தூசிகள்லாம் வரும்ல, ஸோ அதைத்தான் மகரந்த தூள்னு சொல்கிறார். ஸோ மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வான்னு சொல்கிறாரு. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடுன்னு சொல்கிறார். இந்த பாட்டு மூலிமா சொல்கிறார். ஸோ காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசுன்னு சொல்கிறாரு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னது? வேகமாக வீசி எதனையோ அழிச்சிடாத, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் வீசு அப்படின்ற மாதிரி காற்று சொல்கிறாரு. ஸோ உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உனக்கு என்னது உன்னை வழிபடுகின்றோம். ஸோ இந்த உனக்குன்றது இதில் யாரை சொல்கிறாரு? காற்றை சொல்கிறாரு. ஸோ இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னது? பாரதியார் கவிதைகளில் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். மயலுறுத்தனா என்னதுன்னா மயங்கசை, பிராணரசம்னா உயிர்வலி, லயத்துடன்னா சீராக. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடல்கள் தான். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது தாம் தருகிட தக்க ததுங்கிட தீத்தோம் அண்டம் சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட. ஸோ இந்த பாட்டில் இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தம்பி நெல்லையப்பருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இருக்கும். சரிங்களா? ஸோ தம்பி நெல்லையப்பருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாரதியார் பார்த்தீங்கன்னா யார் இவர் தம்பின்னு சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரளி நெல்லையப்பர். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஸோ அதைத்தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எனதருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. தம்பி மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன். நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உன் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகும் என்றே கருதுகிறேன். ஸோ இது புரிகிற மாதிரி தான் இருக்கும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒன்றும் இல்லை. சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெஞ்சம் இலகி விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்திட வேண்டுமென்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும், வேறு வழி இல்லைன்னு சொல்ல வராங்க. சரிங்களா?
ஸோ உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்தது. ஸோ தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏற்றுக்கொண்டே போக வேண்டும். ஸோ இதிலெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி உள்ளமே உலகம் ஏறு 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 மேலே 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 நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களை கண்டு குடல் குலுங்க சிரி அப்படின்ற மாதிரி சொல்கிற. சரிங்களா? ஸோ உனக்கு சிறகுகள் தோன்றுக பறந்து போ பரப்பர மேலே 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 தம்பி தமிழ்நாடு வாழ்க என்றெழுது, தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்றெழுது, தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்றெழுது, அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்றெழுது, ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்றெழுது, அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்றெழுது, பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் குன்றெழுது, பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றுள்ளது, தொழில்கள் 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 என்று கூவு, வியாபாரம் வளர்க யந்திரங்கள் பெருக, முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம் சிற்பம் யந்திர நூல் பூமி நூல் வானநூல் இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலர்ந்திடுக என்று முழங்கு, சக்தி 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 என்று பாடு தம்பி நீ வாழ்க. ஸோ இந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ரொம்ப பயப்பட வேணாம், ஒன்றுமே கிடையாது. ஸோ அவர் வந்து சும்மா தமிழ்நாட்டை பற்றி இப்படி எழுது அப்படி எழுதுன்னு பரளின் எல்லை பிறகு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இந்த பாருங்கள், இந்த அந்த கடிதத்தோட இது. சரிங்களா? அந்த கடிதத்தோட இமேஜே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இதில் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறதா என்னது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ தெரிந்து கொள்வோம் பற்றியும் தெரியுமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் நூல்வெளியும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறது இந்த ஒரு பேஜ் மட்டும்தான். ஸோ அப்போ இந்த ஒரு பேஜை மட்டும் நீங்கள் நோட்டில் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி எதுலனா கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் எதில் எழுதியிருக்காருன்னா வம்சமணி தீபிகை என்னும் நூலை வந்து எப்போனா 1879 வந்து வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ 1879 வெளியிட்டிருக்காரு. ஸோ என்ன வெளியிட்டிருக்காருன்னா வம்சமணி தீபிகை என்னும் நூலை தான் வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து பாருங்கள், அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி பார்த்திங்கன்னா ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8 எப்போனா 6/8 1919 வந்து கடிதம் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த வம்சமணி தீபிகை என்ற நூலை வந்து அவர் வந்து திருப்பி எழுதுறதுக்காண்டி திருத்தி வெளியிட ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பலவிதமான குற்றங்களுடைய அந்நூலை நல்ல இனிய தமிழ் நடையில் அமைத்து தருவேன் என்று வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார். ஆனால் அவர் ஆசை வந்து நிறைவேறவே இல்லை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக யார் எழுதியிருக்காருன்னு பாருங்கள், இலசைமணி என்பவரால் 2008 அப்படியே வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? திருத்தி எழுதாமல் 2008 அப்படியே இலசைமணி என்பவரால் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் அது பாரதியார் தான் எழுத ஆசைப்பட்டிருக்காரு, ஆனால் முடியலை. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை வடிவம் கொடுத்துருக்காங்க. ஐயனின் அருளே அருங்கதி என்ன. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஐயனின் அருளே அருங்கதி என்ன உய்ய இவன் வந்துற்றி என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றி அம்புலவர் என்னையான் செய்குவ தின்றமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேனார் ஆதலின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரளி சு நெல்லையப்பர்ன்றவர் யாருன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் யாருன்னா விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இவர். சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பாரதி பார்த்திங்கன்னா கண்ணன் பாட்டு,
நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரளி சு. நெல்லையப்பர். ஸோ இவர் என்னென்ன பாட்டெல்லாம் பதிப்பிச்சிருக்காருன்னு பாருங்கள். கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு. முரசு பாட்டுன்றது கொஞ்சம் இதில் இல்லாததாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. ஸோ என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா என்ன இதழ்னு பார்த்தீங்கன்னா சூரியோதயம், கர்மயோகி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோகோ பஹாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கார் சரிங்களா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் தான். லோகோ பஹாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இவர் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கார். ஸோ இவர் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யுமொழி ஆகிய கவிதை நூல்களையும் வ.உ. சிதம்பரனின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த லைன் ரொம்ப 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 முக்கியம். வ.உ.சி. சிதம்பரனோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். பரளி சு. நெல்லையப்பர். ஸோ இவர் என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி. ஸோ இவரோடதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், பாரதியார் பற்றின நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாதன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள்ல இருக்குது சரிங்களா. அந்த பாரதி கடிதங்களையே ஒருத்தர் பதிப்பிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாதன். ஸோ இந்த இன்னும் நூலில் தான் இது இடம்பெற்றிருக்கு. பாரதி பார்த்தீங்கன்னா 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவர் தம் மறைவிற்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடை அழகின் சிறப்பு. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளி சு. நெல்லையப்பருக்கு பாரதி தன்னுடைய அருமை தம்பியாக கருதி அன்பு காட்டி வந்தார். பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான் பரளி சு. நெல்லையப்பர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதனால் பாரதியார் பார்த்தீங்கன்னா அவரை தம்பின்னு தான் அழைப்பாராம். ஸோ பாரதியாரின் கவிதைகள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றனன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா யார் பதிப்பிச்சிருக்கிறது? பத்மநாதன். ஸோ இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.